ஹாய், நான் உங்க அருண். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கிறவரோட உடம்புல சித்தர்கள் வந்து இறங்கினதும் தம் அடிக்கிறாரு. கெட்ட வார்த்தையில எல்லாரையும் திட்டுறாரு. பிரச்சனைகளோட வரவங்களை கீழே படுக்க சொல்லி தீர்வுகளை சொல்றாரு. ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஆடுறாரு. சமீபத்துல ஜீவ சமாதியான கணக்கம்பட்டி மூட்டை சாமியும் இன்னும் சில சித்தர்களும் இவருக்குள்ள வரதா எல்லாரும் சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இன்னைக்கு டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு போனா தம் அடித்தபடி அசிங்கமாக திட்டும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். சித்தர்கள் இறங்கினால் இப்படித்தான் நடக்குமா? நான் இப்ப ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற புன்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு வந்துட்டேன். இங்கதான் நான் தேடி வந்த சந்திரசேகர் இருக்காரு. அவரை பத்தி விசாரிக்கலாம்னு பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில கணக்கம்பட்டி மூட்டை சாமியோட புகைப்படம் இருந்ததை பார்த்தேன். நான் அந்த கடையோட ஓனர் ரகு கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்த ரகுவோட மனைவி எனக்கு கணக்கம்பட்டி மூட்டை சாமியோட படத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி டீ கிளாஸ சுட்டி காட்டினாங்க. தொடர்ந்து பேசினவங்க ஒரு ஆச்சரியமான தகவலை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. கணக்கம்பட்டி மூட்டை சாமியோட தீவிரமான பக்தையான இவங்க தினமும் காலையில வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மூட்டை சாமியோட படத்தை வணங்கிட்டு அவருக்கு படையலா முதல்ல போட்ட டீயை வைக்கிறது வழக்கமா. முதல் வியாபாரத்தை செய்துட்டு திரும்பி பார்த்தா தான் வைத்த டீ பாதியா குறைஞ்சிருக்கும்னு அதிசயிக்கிறாங்க. காலையில் கடை திறந்தோடனே முதல்ல ஐயாவுக்கு வச்சுட்டு தான் சேல்ஸே பண்ணுவோம். வச்சு நாங்கள் டம்ளரை வச்சுட்டு கீழே கை கொண்டு வரக்குள்ள அப்பவே குறைஞ்சிருங்க. அப்பவே குறைஞ்சிருங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு டம்ளர் இவ்வளோ பெருசுனா இது ஃபுல்லாக வைப்போங்க. இவ்வளோவே குறைஞ்சிருங்க. இது டெய்லி நடக்குது. டெய்லியுமே இங்கேயும் சரிங்க, வீட்லேயும் சரி, அப்பவே குறைஞ்சிருங்க. முழு கிளாஸ்ல நிரம்பி இருந்த டீ பாதியா குறையுது அப்படிங்கிற செய்தி எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் நான் இப்படியான ஒரு அமானுஷ்யத்தை நேரடியா பாத்திரணும்னு தான் எப்பவும் ஆசைப்படுவேன். ஒருவேளை நாளைக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அது இப்ப காலையில எவ்வளவு வச்சீங்க? காலையில வந்துங்க இந்த நொரை இருக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அடுத்ததா நான் ரகு கிட்ட மூட்டை சாமி இறங்கி பேசுற சந்திரசேகரை பத்தி விசாரிச்சேன். தன்னோட கடை பெயர் பலகையிலேயே அவரோட போட்டோ இருக்கும்னு ரகு சொன்னதும் தான் நான் அதை பார்த்தேன். கனகம்பட்டி மூட்டை சாமியோட போட்டோவுக்கு பக்கத்துல அவரோட டிரெஸ் கோடோட கூலிங் கிளாஸ் போட்டபடி ரொம்ப ஸ்டைலா ஒரு போட்டோ இருந்தது. அவர்தான் நான் தேடி வந்த சந்திரசேகர்னு தெரிஞ்சதும் நான் அசந்துதான் போயிட்டேன். ஏன்னா ஆன்மீக உலகத்துல இப்படியான ஸ்டைலான நபர்களை பார்க்கறதே அரிதான விஷயம். நான் அடுத்ததா சந்திரசேகரை சந்திக்கிறதுக்காக கலியுக சித்தர் பீடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா அந்த பகுதியில யாரையுமே காணோம். நான் சந்திரசேகர் இருக்காரான்னு தேடினேன். அப்போ அங்க இருந்த ஒரு குடில பேசுற சத்தம் கேட்டு அங்க போனேன். அந்த குடிலுக்குள்ள நுழைய ஒரு குகை செட்டப்ல ஒரு பாதை இருந்தது. நான் அந்த வழியா நுழைஞ்சு உள்ள போனேன். அங்க முகமெல்லாம் திருநீர் பூசினபடி பச்சை நிறத்துல வேட்டி, தலைப்பாகை, துண்டு போட்டுட்டு அமர்ந்திருந்தவர் தான் சந்திரசேகர்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த குடில் அறையில நிறைய சித்தர்களோட படங்கள் இருந்ததை நான் கவனிச்சேன். அதுல மூட்டை சாமியோட கெட்டப்ல தலை மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருந்தது. சந்திரசேகர் முன்ன ஒரு குடும்பம் உட்கார்ந்திருந்தாங்க. சந்திரசேகர் தொண்டை கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவர் செய்துகிட்டு இருக்கிற தொழில மனைவி வசம் ஒப்படைக்குமாறும் அந்த நபரை கேபிள் வேலை செய்ய போகுமாறும் அறிவுறுத்தினாரு. நீ அந்த தொழில் நீ உட்கார்ந்து, நான் உட்காந்துக்கிறேன், நீ வேற பக்கம் மாட்டிக்கோ. சரி, இந்த ஒயர் இழுக்கிற தொழில் ஒயர் என்ன பாப்பா அங்கே வச்சுட்டு வெத்தலையில் பார்க்குறாங்களா? கேபிள் டிவி எடுத்துக்கோ. நல்லா நீக்கு ஒருத்தர் வருவா, நம்மோட நினைச்சுக்கோ. பொறுமையா நடப்பதை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் திமிர தொடங்கினாங்க.
நான் தான் வர வச்சு உங்களுக்கு இது வர வச்சேன் நேற்று நைட்டு. அருவியோட கூட தயவு செஞ்சு தோட்டாதீங்க. சந்திரசேகர் திருநீர் போட்டு அந்த பெண்ணோட கையில எலுமிச்சை வச்சு அழுத்தினதுக்கு பிறகுதான் அந்த பெண் அமைதியானாங்க. இந்த கேப்ல சந்திரசேகர் சிகரெட் புகைக்க தொடங்கிட்டாரு. இப்ப இவருக்குள்ள கணக்கம்பட்டை மூட்டைசாமி இறங்கி இருக்காரா இல்ல வேற சித்தர்கள் இறங்கி இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கடைசியா இன்னும் 4 நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாரு. நகை நட்டுக்கு போற அடமான கிடக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. பிரச்சனை பெரிய பிரச்சனையா கிடக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுங்க. ஒரே வாரத்துக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுங்க. வீட்டு கடையில அரிசி இல்லாம. இப்ப நான் என்ன அறிமுகம் செய்தேன். அவருக்கு அது புரியல. ப்ரோக்ராம் பேர் 3வது கண். அந்த நிகழ்ச்சியில தான் அங்க இருக்கோம். இந்த கலியுக பீடத்தை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு நம்ம ப்ரோக்ராம் பத்தி விளக்குனாங்க. உடனே அவரு பின்பக்கமா திரும்பி கணக்கம்பட்டி தலை உருவம் வச்சிருந்த அரை வாசல்ல கைய வச்சு உரசிட்டு அந்த கைய தன்னோட இன்னொரு கையில தேய்ச்சு பார்த்தாரு. அவரு பண்றது ரொம்ப விசித்திரமா இருந்தது. வெத்தலையில மை போட்டு பாக்கறத போல தன்னோட கையில நம்ம ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருக்கிறதா பக்கத்துல உள்ளவங்க கிசுகிசுத்தாங்க. நம்ம ப்ரோக்ராம் நல்லா இருக்கிறதா சொன்னாரு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க. உலகம் போறான்னு பாப்பா. இங்க நடக்கிற விஷயங்களை ஷூட் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. நான் இடுக்கு மாதிரியான அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். இந்த இடத்தை சுத்தி பார்த்தேன். இங்க நிறைய கடவுள்களோட சிலைகள் இருந்ததை நான் பார்த்தேன். இரவு நடக்க போற பௌர்ணமி பூஜைக்காக சிலர் வேலைகளை செய்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் நான் பார்த்தது கணக்கம்பட்டியா இல்ல வேறு சித்தரா அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்து போச்சு. அப்பதான் இங்க வந்திருந்த ரகுவோட மனைவியை சந்திச்சேன். இன்னைக்கு காலையில ரகு கணக்கம்பட்டி சித்தர் இறங்கி பேசுற சந்திரசேகர் பத்தி பேசினது என்னோட ஞாபகத்துக்கு வந்து போச்சு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். டெய்லி வந்துட்டு வீட்டில் ரகலையாக இருக்கும். தண்ணி அடிச்சுட்டு டெய்லி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஒரு 2000 ரூபா செலவாகும். ரகு கடந்த காலங்கள்ல மதுவுக்கு அடிமையான ஒரு நபரா வாழ்ந்திருக்காரு. அதனால குடும்ப சண்டை உச்சத்துக்கு போய் குடும்பத்தை விட்டு வெளியேறி போயிருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா சந்திரசேகரை சந்திச்சிருக்காரு. சந்திரசேகரை சந்திச்சதுல இருந்து குடிப்பழக்கத்தை விட்டிருக்காரு. இதுல என்ன ட்விஸ்ட்னா மேற்குல இருந்து ஒருத்தன் என்ன பார்க்க வரான்னு ரகு வரப்போறத முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காரு சந்திரசேகர். வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற வீட்டில் பிரச்சனை ஆகி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற எங்கேயாச்சும் போய் அடிக்கணும் இல்லை எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். தற்கொலை அந்த மாதிரி. ஆமாம். அப்படி வரும்போது இங்கே வந்துட்டு தன்னை போல் நான் இங்கே வந்துடுறேன். எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வாக்கில் இருந்தவர் வந்து சொல்லியிருக்காரு, மேற்கு இருந்து ஒருத்தர் என்னை பார்க்கறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு இருந்து ஒருத்தர் வராங்க என்னை பார்க்கறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எனக்கு அடுத்த நாள் தான் தெரியும். நம்ம மெயினாக வந்துட்டு கணக்கம்பட்டி தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு சித்தர் இதில் இருக்கார். அவர் வந்துட்டு நீ குடிக்கிறதெல்லாம் உன்னோட இஷ்டம், அதை வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. குடிக்கிறது குடிக்காது உன்னோட விருப்பம் அப்படின்ட்டாரு. அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வந்துட்டு படிப்படியாக அப்படியே உடனடியாக ஸ்டாப் ஆயிடுச்சு. குறைச்சிட்டிங்க குடிக்கிறதில்ல? இப்போ சுத்தமாக குடிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. ரகு இன்னைக்கு பொறுப்பா கடை நடத்தி குடும்ப சூழல்களை நிர்வகிச்சுட்டு வராரு. அதுக்கு காரணம் மூட்டை சாமியா தான் பாக்குற சந்திரசேகர்னு தீர்க்கமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கடைக்கு சந்திரசேகர் வந்தாருன்னா கடை கல்லாப்பெட்டியில கை வச்சது யாரு, தன்னை ஏமாத்தினவங்க யாரு, இன்னைக்கு வியாபாரத்துல எவ்வளவு கடன் போயிருக்கு, இப்படி எல்லா தகவலையும் அக்யூரேட்டா சொல்லிட்டு வரான். எங்க கடையில வந்துட்டு அந்த போண்டா பஜ்ஜி எல்லாம் ஓசில் போச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஐயா சொல்லுவார், இவ்வளோ ஓசில் போயிருக்கு. இங்கெல்லாம் இருந்து எனக்கு கொஞ்ச நேரம் யாராச்சும் விட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் 50-100 பணம் எடுத்தாங்கன்னா சொல்லிடுவார், இவ்வளோ பணம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு? வாக்கில் வரும்போது சொல்லுவார். இங்கே வாக்கில் வரும் ஆமாம் சொல்லுவார்.
அப்போ அங்கே அவங்கள கேட்டால் கரெக்டாக இருக்கும். அங்கே அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக தண்டனை கிடைக்கும். ஏதாவது தேவையில்லாமல் பேசினா அப்போவே வந்து ஒன்றா கீழே விழுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும் அவங்களுக்கு. ரகு சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது நான் இன்னும் முழுசா கணக்கம்பட்டி மூட்டை சாமியா மாறின சந்திரசேகரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்ப வானம் இருட்டு இருந்தது. யாகத்துல கலந்துக்கிறதுக்காக மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த யாகத்தோட முடிவுல தான் சந்திரசேகருக்குள்ள மூட்டை சாமி இறங்குவாராம். அது மட்டும் இல்லாம இந்த யாகத்துல படுகர் இன சித்தர்களான போஜன், நிரஞ்சன் இறங்கி பாரம்பரிய நடனம் ஆடுவாராம் சந்திரசேகர். அந்த நடனத்துல கலந்துக்கிறவங்க நோய் தீரும்னு ஒரு தகவல் சொன்னாங்க. இந்த பௌர்ணமி பூஜைக்கே வந்து மகான்கள் வந்து ஆக்ரோஷமா சந்தோஷமா ஆடுவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இருக்குங்க. அவரே வந்து ஒரு ஊதில் ஆடினாள் ஆடிடுவாருங்க. அந்த சாமியே வந்து அந்த ஆக்ரோஷம் வந்துருங்க, நம்மளுக்கே தெரியாது. இப்போ பாட்ட சொன்ன ஒன்றும் தெரியாதுங்க. அவர் வர பாடுறப்போ எல்லாம் இப்போ நாங்களே இருக்கோம், எனக்கெல்லாம் 53 வயசுங்க. ஆட்டோமேட்டிக் ஆடிடுவேன். ஏன்னா அந்த ஆட அந்த சித்தரை பார்க்க நம்ம பிரச்சனையை எடுத்துரும். பொறுக்கிக்கிட்டு உனக்கு சாவகாசம் தான் வழி தெரியாம பண்ணிட்டு வழி தெரியாம போய் பண்ணிட்டு தெரியுது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டிக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரோட உடம்புக்குள்ள கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளும் இன்னும் பல சித்தர்களும் வந்து இறங்கறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சது. அதை நேரடியா பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. பூசாரிகள் மந்திரங்களை ஓதுனாங்க. கணக்கம்பட்டி மூட்டை சாமியோட போட்டோவுக்கு முன்னாடி யாக குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. இப்ப யாக குண்டத்துல தீ வளர்த்தாங்க. அந்த தீ மூட்டை சாமியோட போட்டோவுக்கு உயரத்துக்கு மேல எழும்பி எரிஞ்சத நான் வியப்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் யாக குண்டத்துல இருந்த அக்னில தங்களோட பார்வைய நிலைநிறுத்தி இருந்தாங்க. இப்ப சந்திரசேகர் தன்னோட வெள்ளை நிற சட்டையை கட்டிட்டு பச்சை நிற சட்டைய மாத்திக்கிட்டாரு. நெற்றியில திருநீர் பூசிக்கிட்டாரு. தன்னோட கைய வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கையை விளக்குனவருக்கு கொட்டாவி வந்தது. நான் என்னோட டிராவல்ல சாதாரண மனிதர்களுக்குள்ள அசாத்திய சக்தி படைச்சவங்க இறங்கும் போது இப்படியான கொட்டாவி வருவதை பார்த்திருக்கேன். இப்ப சந்திரசேகர் கணக்கம்பட்டி மூட்டை சாமியா மாறிட்டதா நான் நினைக்கிறேன். இப்ப அவர் எந்திரிச்சு நடந்தாரு. கணக்கம்பட்டி மூட்டை சாமி எப்படி நடந்து போவாரோ அதே மாதிரி தான் சந்திரசேகர் நடந்து போனாரு. வழியில இருந்த ஒருத்தர் கிட்ட நின்னு பேசினாரு. அவர் யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கிறத கண்டுபிடிச்ச கணக்கம்பட்டி மூட்டை சாமி இறங்கின சந்திரசேகர் அவர் கீழே படுக்க சொன்னாரு. ஏமாந்து பொழக்க இருக்காது போகுது. ஏமாந்து பொழக்க இருக்கு எது பண்ணக்கூடாது. யார் ஏமாந்து நானா எமக்கு கொடுத்த பணத்தை அவங்க கிடைக்கும். அவர் அந்த புல் தரையில படுக்க பக்கத்துல இருந்த பைக் நம்பரை கூட்டி சொல்லும்படி என்கிட்ட சொன்னாரு. நான் 7ன்னு சொல்ல இன்னும் 7 மாசத்துல நீ நினைச்சது உனக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு போனாரு. பொறுக்கிக்கிட்டு உனக்கு சாவகாசம் தான் வழி தெரியாம பண்ணிட்டு வழி தெரியாம போய் பண்ணிட்டு தெரியுது. தனியாச்சு 7 மாசத்துல நீ நினைச்சதே உனக்கு கிடைச்சிருப்போம். அடுத்து அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் அவரோட வழித்தடத்துல படுத்து கிடந்தாரு. கணக்கம்பட்டி மூட்டை சாமி மாதிரியே இவரும் பரிபாஷையில தான் பேசுறாரு. இப்போ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டாரு. அவர் பக்கத்துல இருந்த என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு.
எது ஊர் ஊராக பிடிச்சிட்டு இருக்கிறியா உனக்கு யாரும் சோறு போடுவா சோறு போடுவா சரி ஒரு காரியம் நினச்சிருக்கிற கேப் மாதிரி வர கணக்கம்பட்டி மூட்டை சாமி இதுக்குள்ள யாரையாவது பிடிச்சு சரமாரியான வார்த்தைகளால திட்டி இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, உடனே அந்த தேவ வார்த்தைகள் அவர் வாயில இருந்து வெளியே வந்ததை நான் கேட்டேன். பேட்டி காட்டிட்டு ஏமாத்துறான்டா, பொண்டாட்டி வேணுமாமா இருக்கிற பொண்டாட்டிக்கு இந்த பாடனுக்கு தான் காலை வெட்டினத்தானு வந்தேன் ஐயா, காலை வெட்டினத்தானு வந்தேன். கால் அடிபடிச்சா அதான் தெளிவா சொல்றாரு. காலை வெட்டலைன்னா வரமாட்டேன். ஒரு வாரம் பிரச்சனையாக இருக்குங்க. கோவிலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சா? இல்லைங்க, 2 வருஷம் வரலையா? கால் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் கோயில் தேவை வந்திருக்கீங்க. அதான் தெளிவா சொல்றாரு. நம்பி கையில் வச்சுக்கேன். கையில் கொஞ்சம் வச்சுக்க. காசு இல்லை, ஊசி போடுற காசு இல்லை, வைத்தியம் பார்க்குற காசு இல்லை. சந்திரசேகர் இப்படி கெட்ட வார்த்தைகள்ல திட்டுவதை கேட்டு அங்க இருந்த யாரும் கோபப்படல. காரணம், அவருக்குள்ள மூட்டை சாமி இருக்கிறது தான். சித்தர்கள் திட்டுவது கூட ஒரு வகையில ஆசீர்வாதமா மக்கள் கருதுறாங்க. இன்னும் சொல்லணும்னா திட்டு வாங்குறதுக்காகவே பலர் இங்க வராங்க. சந்தேகமே இல்ல, மூட்டை சாமியோட மேனரிசம் எல்லாமே இவருக்குள்ள அப்படியே என்டர் ஆயிருக்கு. ஒரு இடத்துல நிக்காம அங்குமிங்குமா அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. அங்க இருந்தவங்க எதிரில வரவங்கன்னு யாரையுமே விடாம தரையில படுக்க சொன்னாரு. இப்போ கணக்கம்பட்டி மூட்டை சாமியா மாறி இருக்கக்கூடிய சந்திரசேகர் அரசு பள்ளியோட ஓவிய ஆசிரியராய் இருக்காரு. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நடக்கிற பூஜையில இரவு நேரத்திலையும் அரசு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையும் மட்டுமே கணக்கம்பட்டி மூட்டை சாமியா மாறி வந்திருப்பவங்களை சந்திக்கிறாரு. சந்திரசேகர் உடம்புக்குள்ள இப்ப கணக்கம்பட்டி மூட்டை சாமி இறங்கி இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டம் போட போற படுகர் இன சித்தர்களான போஜன், நிரஞ்சன் போன்ற சித்தர்கள் மட்டும் இல்லாம பல சித்தர்கள் இறங்கி பேசவிருக்காங்க. அதுல சில சித்தர்களோட மேனரிசங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு சித்தர்களும் இவருக்குள்ளே இறங்கும்போது அவரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. இப்போ கணக்கம்பட்டி ஐயா இறங்கினாங்க அப்படின்னா அந்த ஒரு தலப்பாக்கட்டு, கையை அப்படி பின்னாடி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சாய்பாபா இறங்கினாங்க அப்படின்னா ஹிந்தியில் பேசுவாங்களாம். இப்போ இந்த வடுக பாஷை பேசுகிற அந்த சித்தர்கள் இறங்கும்போது அந்த மொழியிலாம் பேசுகிறாங்க. ஸோ இப்படி அவர் உடம்புக்குள்ளே இறங்குற சித்தர்கள் வந்து யார் அப்படிங்கிறது அவரோட ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இதுக்குள்ள சில யோகா முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் ஆக்டிவேட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டிக்கு வந்திருக்கேன். சமீபத்துல ஜீவ சமாதியான கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் இங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரோட உடம்புக்குள்ள இறங்கி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்றாரு. இன்னும் சில சித்தர்களும் அவரோட உடம்புக்குள்ள இறங்குறதா எல்லாம் எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இதோ யாகம் நடந்த இடத்துக்கு வந்துட்டாரு சந்திரசேகர். இப்ப ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஆடுறவங்களை பார்த்தபடி
பீடியை புகைச்சுக்கிட்டு இருந்தாரு சந்திரசேகர். இதில் ஆடுறவங்கள்ல முக்கால்வாசி மக்கள் படுகர் இனத்தை சேர்ந்தவங்க இல்ல. ஆனா இந்த நடனத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க முன்ன வந்து ஆடத் தொடங்கிட்டாங்க. அடுத்ததா பீடிய பத்த வச்சபடி சந்திரசேகர் களத்துல இறங்கினாரு. அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரஜினி ஸ்டைல் இருந்தது. இப்ப இவருக்குள்ள படுகர் இன சித்தர்களான போஜன், நிரஞ்சன் இறங்கி இருக்கிறத நான் உணர்ந்தேன். என்னோட கால் ஒரு இடத்துல நிக்க கொஞ்சம் சிரமப்பட்டுச்சு. இறங்கி ஆடிரலாமான்னு மனசு அல பாஞ்சுக்கிட்டு இருந்தது. சந்திரசேகர் கேப் விடாம ஆடிக்கிட்டு இருந்தாரு. சித்தரா பார்க்கப்படுற ஒருத்தர் ரொம்ப குஷியா ஆட்டம் போடுறத நான் இங்கதான் பாக்குறேன். அதுலயும் அந்த பீடிய கூட கீழே விடாம ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஆடுறவங்களோட எண்ணிக்கையும் கூடி இருந்தது. நான் இப்போ களத்துல இறங்கினேன். திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கறதால ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினேன். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதை உணர்ந்தேன். ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் ஸ்டெப்பை பிடிச்சு ஆடத் தொடங்கிட்டேன். அடுத்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிற அளவுக்கு நான் இப்போ பிராக்டிஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ மூச்சு வாங்கி நின்னுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பேனாவை பிரசன்ட் பண்ணாரு. எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்தாரு. இங்கிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. சந்திரசேகருக்குள்ள இறங்கின பல சித்தர்களை நான் இன்னைக்கு வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இவங்கெல்லாம் ஆடுறத பார்த்துட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு என்னையும் கூப்பிட்டு நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உள்ள விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்தவங்க கூட சேர்ந்து அதை எனக்கு தெரியாது, பட் அவங்க ஆடுறத பார்த்து கொஞ்சமாக ஆடினேன். அப்புறம் அந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கர ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா பயங்கரமாக வேர்த்துச்சு, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே சில யோகா முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா நாடி நரம்புகளையும் ஆக்டிவேட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு. சித்தர்கள் ஒரு உடம்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் உண்மையிலேயே அமானுஷ்யம் தான். என்னோட அமானுஷ்ய தேடல்ல கூடிய சீக்கிரமே அதுக்கு விடை கிடைக்கும்னு நம்புறேன். மற்றொரு அமானுஷ்ய நிகழ்வுல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். 2000 வருஷங்களாய் புதைந்திருக்கும் அஷ்டமா சித்து சீக்ரெட்ஸ். ஐயா, இப்போ இங்கே எப்படி அழிஞ்சுது? ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. இங்கிருந்த 6 மாடுகள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஆஸ்ட்ரலிங்க தேடலில் கிடைத்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.